நான் வந்து தகவல் கிளையில ஓட்டுநரை பணிபுரிகிறேன். இந்த நைட்டு வந்து திருப்பூர் இங்கிருந்து தாராபுரத்துல திருப்பூர் போய் திருப்பூர் வந்து ட்ரிப் எடுத்து மதுரை போறேன். 8:30 மணிக்கு எடுத்து அங்கே 12 மணிக்கு போறேன். 12 மணிக்கு போனது வண்டி நிப்பாட்டிட்டு டீ ஷாப்லாம் ரெஸ்ட் ரூம்லாம் போகலான்ட்டு இப்போ இறங்கி போறேன். அப்போ வந்து அவங்க டைம் அந்த செட்டார் டைம் வந்து 12 to 1 அவங்க ஆர்எம்டிசியோட டைம், நம்மளும் 1 to 2. அப்புறம் திருப்பூர் போர்டு ஆஃப் பண்ண சொன்னாரு, ஆஃப் பண்ணிட்டேன். வண்டியை ஆஃப் பண்ண சொன்னா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி போனோம். திடீர்னு வந்து ஒரு ஏஎம் பஸ் ஸ்டாண்ட் ஏஎம் வந்து மாரிமுத்து அவர் வந்து தகாத வார்த்தை பேசினாரு. அறிவு இருக்குதா, சோத்த திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் எடுத்துருவா அப்படின்னு சொல்ல, நம்ம கண்டக்டர் எடுத்துட்டு போய் இன்வாய்ஸ் கொடுக்க அப்பவே கேஸ் எழுதி சீல் வச்சு மேல ரிப்போர்ட் வந்துரு, இப்போ 1 மணி நேரத்துல மெமோ வந்துரு அப்படிங்காட்டி இன்வாய்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அது நம்ம வண்டி நிற்கிறது 1/2 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளது ஆபீஸ். ஆபீஸ்ல வந்து டிரைவர் இங்கே வந்தாத்தே நான் இன்வாய்ஸ் கொடுத்தேன்னு சொன்னாரு. நான் அப்புறம் போய் நான் சரி கண்டக்டர் கூப்பிட்டு சொல்லுங்காட்டி நான் இன்வாய்ஸ் வாங்கலாம், சரி வண்டியை ரிமூவ் பண்ணலான்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன். போன உடனே ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஏஇ, டிஎம், இன்னொரு 2 டவுன் பாய். அவங்க இருக்கிறப்ப கூப்பிட்டாங்க என்னைய. கூப்பிட்டு வந்து நான் என்ன பண்ணேன், பேசிட்டு அந்த ஏஎம் ஒருத்தர் வாயாங்க அப்படின்னாப்புல சொன்னது, என்னங்க மரியாதையை பற்றி உனக்கு என்னடா மரியாதை அப்படின்ட்டு சட்டை இந்த கோர்வைக்குள்ள பிடிச்சி அந்த நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி சரத்தரம் இழுத்துட்டு போனார். அது நீங்கள் கேமராவில் போட்டாவில் வந்திருக்கு. இழுத்துட்டு போய் பேசிட்டு உள்ள சிஐ ஒருத்தர் இருந்தார். அவரு கையை ஓங்கணும்னு இவர் செருப்பு கட்டி தத்து 4 அடி தலையிலே அடிச்சிட்டாரு. இந்த இடத்துல கன்னத்துல ஒரு கையை ஓங்கி இந்த இடத்துல வெளியில வர்றப்ப முதுகுல எட்டி உதச்சி கன்னத்துல ஒரு கீரல். இந்த வண்டி நிப்பாட்டி இருக்கிறப்ப அவர் வந்து சொன்னாரு, நான் சொல்றப்ப என்ன ஒண்ணு, நம்ம வண்டி ஒரு வண்டி தான் இருந்துச்சு, நீ இப்ப ஏத்த வேணாம்ப்பா அப்படின்னு ஏத்தாதா அப்படின்னு சொன்னாரு. எடுக்கிறப்பவே அங்க அந்த மதுரை பழமையில வாயான்னு தான் பேசுவாங்க. ஏத்தாதடா அப்படின்னு சொல்லுங்காட்டி சரி நான் லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் பாக்குற பக்கத்துல அந்த சைடு போய் தனியார் பேருந்து டிராவல்ஸ் அந்த வண்டிகளுக்கு வந்து சீட்டை ஏத்திட்டு இருக்காங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. என்னைட்டே வந்து சத்தம் போட்டு இன்வாய்ஸ் பிடிக்கிட்டு போயிட்டாரு. பொதுமக்களுக்கு பாடுவதற்காக இரவு பகல் பாராமல் நாங்கள் ஒரு குடும்பத்தை விட்டு இப்படி வண்டி ஓட்டுற நேரத்துல இப்படி வந்து தகாத வார்த்தை அதிகாரி பேசி அடிச்சு ரொம்ப மன உளைச்சல் பண்றாங்க. எங்க தொழிலாளிகளை ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதிகாரி மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.